வணக்கம் மக்களே, இந்த சம் பாருங்கள். 2 divided by √5 minus √3. நான் ஏற்கனவே வந்து 1 divided by √5 minus √3 தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் வந்து சப்போஸ் இங்கே 1 இல்லாமல் 2 இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் நண்பா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த 2 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 2 வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு 1 divided by √5 minus √3. ஓகே, இப்போது நான் சொன்ன கண்டிஷன் வந்துடுச்சிங்களா? 1 divided by √5 minus √3. ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்பேன். இதுக்கு எப்படி வந்து ஷார்ட்டாக நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். அந்த மெத்தட் மட்டும் இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. வாங்க, √5 √3 இதை அப்படியே மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் ஆனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ரூட்லாம் பார்க்கக்கூடாது, நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். 5 and 3. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போது 2 அப்படியே வச்சுக்கோங்க. √5 + √3 divided by 5 minus 3 நான் 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? √5 + √3 தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாடல் வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.